என் கடலோர பகுதியே பார்த்தீங்கன்னா முந்திரி தோட்டங்கள் அதிகமாக விளையோட பகுதி தான். அப்படி இருக்கனால மலை தேனீக்கள் வந்து அதிக அளவில் எங்கே காணப்படும், மலையில் அதிகமாக காணப்படும். அப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தில் மலைகள் இருக்குது அப்படின்னா மலைகள்லாம் கிடையாது. அப்படி முந்திரி தோட்டங்கள் அதிகமாக இருக்கனால இடம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு வரும்போது இந்த மாதிரி முந்திரி தோப்புலலாம் வந்து மலை தேனீக்கள் இயல்பாக வாழும். ஜனவரி டு மேல வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட காலகட்டத்தினால அந்த காலகட்டத்தில் வந்து தேனீக்கள் வந்து இடம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கனால அந்த காலகட்டத்தில் தேனீக்கள் வந்து ஒரு முந்திரி தோட்டத்தில் இருந்து அப்படின்னா இங்கே இருக்கிற விவசாயம் என்ன பண்ணுவோம்னா தேனீ கூட வந்து அதை அழிக்கணும், இல்லை அது ஏதாவது இடப்பெயர்த்து விடணும், மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா அவங்களுக்கு அந்த முந்திரி கொட்டை பொறுக்கிறதுக்காக அந்த தேனீ கூட அழிக்க பார்ப்பாங்க. அந்த ஒரு ஏக்கரில் அந்த தேனீக்கூடு ஒரு மலை தேனீக்கூடு இருந்ததுன்னா அந்த மலை தேனீக்கூடு வந்து 1லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைதூரம் வந்து பூக்களோட மகன சேர்க்கை பண்ணி நம்ம மகசூல் அதிகரிக்கிட்டு அவங்களுக்கு மகசூல் வந்து ஈடு அதிகமாக வர்றதுக்கு தேனீக்கள் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. அப்படி இருக்கனால நம்ம விவசாயிகள் வந்து நம்ம தான் வந்து முன் வர வேண்டும். ஏன்னா மற்றவங்கள்ட்ட நம்ம போகிறத விட நம்ம கொல்லைக்காட்டு பக்கமாக நம்ம வயல் வாரத்தில் தான் தேனீக்களை எப்பயுமே வாழ்ந்துட்டு இருக்க போது. அப்படி இருக்கனால நம்ம விவசாயிகளை வந்து அதிக அளவில் தேனீக்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம முன் வரணும். இன்னைய வர காலத்தில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர்கிட்ட விழிப்புணர்வு அதிகமாக வந்தனால இளைஞர்கள் வந்து இப்போ வந்து மலை தேனீக்களை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் மலை தேனீக்களெல்லாம் மற்ற தேனீக்களெல்லாம் எவ்வாறு எடுக்கலாம், தீ வச்சு அழிக்காமல் இல்லை மருந்து தெளிச்சோ அந்த தேனீக்கள் கூட அழிக்காமல் எப்படிலாம் தேனி எடுக்கலாம், இல்லை அதை அப்புறப்படுத்துகிற விதங்களை வந்து மாணவர்களிடையே இப்போ நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்மளுடைய விவசாயிகளும் அதிக அளவு விழிப்புணர்வு வந்திருக்கு. நம்ம முன்னோர்களும் நிறைய விஷயங்கள் வந்து தேனீக்களை எவ்வாறு நம்ம கொள்ளைக்கெல்லாம் வயல் வரத்துக்குள்ள இயல்பாக வாழ்ந்துருக்க தேனீக்களை வந்து ஒரு பானைலாம் மரத்தில் வச்சு அந்த காட்டு தேனீக்களை வந்து எப்படிலாம் நம்ம இயற்கையாக வந்து வளரும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் வந்து பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.